இந்த டான்ஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா நீங்க எதையும் திருட வராது, டைரி திருடினா போதும். அதுதான் நாங்க இந்த மாதிரி டூருக்கு செலவு பண்ணுவோம். நான் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, அனிதா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பிச்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு டிசைன் எனக்கு வந்து டிசைனர் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிரபா சொன்ன மாதிரி அவங்க வந்து கைராசியான டிசைனர் கூட சொல்லலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlog. இந்த டான்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா விடிஞ்சா நம்ம வீட்டுல வந்து கிரக பிரவேசம், நம்மளோட 2வது வீட்டுல, அதாவது அம்மாக்கு வாங்கி இருக்கக்கூடிய அந்த புது வீட்டுல. சோ அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம். சோ விடிஞ்சா ஃபங்க்ஷன்னா முன்னாடி நாள் தான் நிறைய வேலை, ஃபங்க்ஷன் அன்னைக்கு கூட வேலை ரொம்ப கம்மி, ஆனா முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் தான் மிக பெருசு. சோ இன்னைக்கு வந்து புதுமனை புகுவிழா ப்ரிப்பரேஷன் vlog தான் நம்ம பார்க்க போறோம். என் டைரியில வந்து எல்லா விஷயங்களும் எழுதி வச்சிருக்கேன். எல்லாமே, அதாவது பாஸ்வேர்ட், அக்கவுண்ட் டீடைல்ஸ், போன் நம்பர் எல்லாம். அதனால எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எதையும் திருட வராது, டைரி திருடினா போதும். அதெல்லாம் எதுவும் இல்ல. அதுக்காக அதாவது சாவி லாக் வச்சிருக்கோம். இவன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் நம்பர் லாக் போடலாம்னு பேசிட்டு இருக்கா. மைண்ட் வந்து அதையும் போட்டோம்னா அதையும் எழுதிருப்பா கொட்டையா. சோ கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த நோட் எடுத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வர்றதுல இருந்து எல்லாத்தோட லாக்கர்ஸ் பாஸ்வேர்ட்ஸ். ஐயோ, நிறைய பேர் இந்த பொங்கல் vlogல கேட்டாங்க, இது இங்க வாங்கினேன், இது இங்க வாங்கினேன், அதுவும் எல்லா நகையும் காட்டுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் திருட வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. ஆனா நான் சொல்லிக்கிறேன், எல்லாமே நான் பேங்க்ல வச்சிருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன் அடமானம் வச்சிரும், வச்சுட்டுதான் நாங்க இந்த மாதிரி டூருக்கு செலவு பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு முந்தைய சில ஜெனரேஷன், சில இவங்க எல்லாம் வந்து நம்ம உதாரணமா இருக்காங்க. இன்னும் மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாலிக்கு தாய்லாந்துன்னு ஒரு பயணம் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட் ரீனு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட். அந்த இன்ப சுற்றுலா தெரியுமா, அந்த மாதிரியான சில துன்ப சுற்றுலா அவங்க போயிட்டு அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்கிறதுனால நாங்க வந்து நிறைய அடமானம் வச்சு டூருக்கு போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் கிடையாது. மாசம் மாசம் காசு கட்டி நிறைய மீட்டுப்போம், திருப்பி தீபாவளிக்கு அதை போடுவோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் இதை போவோம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. பேங்க்ல தான் என்னோட எல்லா ஜுவல்லும் இருக்கும். ஏதாவது தீபாவளி, பொங்கல் தான், நியூ இயர், இது 3க்கு மட்டும் தான் நான் எடுப்பேன். எடுத்து வியர் பண்ணிட்டு திரும்பி வச்சிருவேன். என் வீட்டுக்கு எந்த திருட வந்தாலும் பிம்பிளிக்கா பிலாப்பி எதுவும் வீட்டுல இருக்காது. ஓகே வாங்க, இப்போ வந்து இதான் என்னோட மகாலட்சுமி டைரி. ஏன்னா ஃப்ரண்ட்ல மகாலட்சுமி இருக்காங்க, இது பேர் மகாலட்சுமி டைரி. சோ இந்த டைரியில வந்து என்னெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க எல்லாரும், என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம வாங்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து எழுதி வச்சிருக்கேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன். சோ வாங்க, இதெல்லாம் லைனா டிக் போட்டு வாங்க வேண்டிய விஷயங்கள், நம்ம தயார் பண்ண வேண்டிய விஷயங்கள், அப்புறம் இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டியது, அப்புறம் நம்ம அங்க ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டியது. வாங்க 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 போலாம் வாங்க. ஓகே, எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்துட்டோம். பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோமாதா வாங்கியிருக்கேன். நான் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதெல்லாம் வாங்கியிருக்கோம். சோ அதை முடிச்சுட்டு ப்ரொவிஷன்ஸ் வாங்கலாம், போலாம். நைஸ் நைஸ், சூப்பரா இருக்கு. அந்த பேக்ராப் ஓகே. மல்லி வந்துச்சு, ஐயருக்கு சாமந்தி 5 முழம். சரி, இது வந்து வாசக்கால் மாலை, வந்து உதிரி ரோஸ், சாமந்தி, இதுவும் மேரிகோல்டு உதிரி. ஓகே. பாருங்க, அனிதா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. யாருக்குடா? காலம் போன கடைசியில் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? அவங்களுக்கு தெரியும் இது வெறும் பேச்சுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கல்யாணம் பண்ணி குழந்தை பாத்துக்கலாம் முடிவு பண்ணாங்க. டெக்கரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கோமாதாவுடைய ஒரு பிளெக்ஸ் மாதிரி ஒரு பிரிண்ட், அண்ட் வந்து அதுல வந்து மாலை போட்டிருக்காங்க. அண்ட் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம ஒரு மாலை மாட்டியிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல இப்படி ஒரு மாலை. அண்ட் வந்து இங்க போர்ட் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி லாஸ்ட் டைம் பண்ணவே அதே மாதிரி வெல்கம் டு பிரபாகரன் அண்ட் அனிதா சம்பத் ஹவுஸ் வார்மிங். வந்து கொஞ்சம் பூக்கானது. இது வந்து நாங்க போட்டுக்கிறதுக்கான மாலை. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், ஆல்ரெடி கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு, அப்படியே தொங்க விட்டாலே போதும் அப்படின்ட்டு.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு செங்கல் வந்துருச்சு, அப்புறம் வந்து மண் வந்துருச்சு. இப்ப நான் கோலம் போட போறேன், அது கலர்ஸ் வந்துருச்சு. பட் எனக்கு இந்த டைல்ஸ்ல கலர் ஊறிடக்கூடாதுன்னு இருக்கு. அதனால என்ன பண்ண போறேன், இங்க வந்து கொஞ்சம் பூல நிறைய பூ வாங்கிட்டேன், கிலோ கணக்குல பூ இருக்கு. ஸோ இங்க சின்னதா பூக்கோலம் போட்டுட்டு இந்த கார்னர் படிக்க கீழே மட்டும் நான் கலர்ஸ் கொடுக்க போறேன். ஸோ அது டேமேஜ் ஆகாம இருக்கும். அண்ட் மாலை வந்து அப்படியே மனமா இருக்கு. பூ மனம்னா மனம் தான். ஒரு கல்யாண வீடுல ஒரு கலை வரும்ல, அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த பூவோட மனம் தான் அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. ஒரு வெட்டிங் போனா கூட அப்படி கிளம்பும் போது ஒரு அழகா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இங்கதான் இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க லைட் போட சொன்னா அவர் வந்து போட மறந்துட்டு இருக்காரு. என்ட்ரன்ஸ்ல அழகா நம்மளோட பேர் போட்டு பிச்சுவாரின்னு சொல்லுவாங்க, PICHWARI, பிச்சுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிசைன் எனக்கு வந்து டிசைனர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க வீட்டுக்கு என்ன ஃபங்க்ஷனாலும் சரி, நீங்க சிம்பிளா வீட்டுல பண்றீங்க இல்ல குட்டியா வந்து ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப யங்ஸ்டர்ஸ், எனக்கு 2 பேர் தான் வந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்றாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இவ்வளவு தூரம் அவங்க வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து லா படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே அவங்க ஒர்க்கும் பண்ணதை பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் தாராளமா. ஸோ டெஃபினெட்லி நீங்க வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அழகா நேம் போர்டு வச்சு, நான் நேத்து தான் சொன்னேன், இன்னைக்கு வந்துட்டாங்க. இனிமே நம்ம இதுல வந்து பூவும் வைக்க போறோம். ராசியான ஒரு டிசைனர்ஸ் போனாங்க. ஆமா, உண்மை, ரொம்ப ராசி. அவங்க பிரபா சொன்ன மாதிரி அவங்க வந்து கை ராசியான டிசைனர் கூட சொல்லலாம். ஏன்னா நான் போன கிரக பிரவேசம் அவங்க தான் பண்ணாங்க. நாங்க பாருங்க இமீடியட்டா அடுத்த வீடு வாங்கியாச்சு, அடுத்ததுக்கு அவங்களே பண்றாங்க. இந்த ராசிக்கு எங்களுக்கு இன்னும் நிறைய செல்வங்கள் சேரணும்னு எங்களோட நம்ம வீட்டு டெக்கரேஷன் தீபிகாட்ட வந்து கேட்டுக்கொள்கிறேன். எந்த நாள் நீங்களே வந்துருங்க. அப்புறம் இந்த உருளியில வந்து இனிமேதான் நம்ம வந்து இதெல்லாம் வைக்க போறோம், பூவெல்லாம் இனிமேதான் நம்ம வந்து வைக்க போறோம். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு, தட்டுங்கெல்லாம் எடுத்து வர சொன்னாங்க. அப்புறம் இந்த பிளேட்ஸ்லாம் வந்து நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுங்க. அதுல வாங்கினது நல்லா தாம்பூலம் மாதிரி நல்லா பெருசாவே நான் வாங்கினேன். பட் இன்னும் யாருமே இது யூஸ் பண்ணல. இதே வந்து தாம்பூலத்துக்கு 530 இது எடுத்து வந்திருக்கேன். மற்றதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போறேன். எதுவுமே புதுசா ரொம்ப வாங்கி நான் வந்து சேர்க்கல. சோ என்ன இருக்கோ அதை வச்சுதான் பண்ண போறேன். ஏன்னா அவங்க சேர்த்துட்டு வீட்டுல போய் எங்க வைக்கிறேன்னு தெரியல. சோ இதுதான் அவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்க டெக்கரேஷன். கீழே வந்து ஒரு மேட் மாதிரி ரெட் கலர்ல போட்டு கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு பேஸ்டல் கலர்ஸ் தான் பிடிக்கும். சோ அதே மாதிரி கிரீம் கலர் சூஸ் பண்ணி அந்த பிச்சுவாரி டிசைன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சோ கோமாதா பத்தி நமக்கு தெரியும். ஒரு பசு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாமி மாதிரி நம்ம வந்து கும்பிடுவோம். அந்த பசு கிட்ட ஒரு கண்ணு பால் குடிக்கிற மாதிரி இருக்க பிக்சர் வந்து ரைட் போகுது. தெரியுதா பாப்பா? அது தெரியுது பாருங்க. சோ இந்த மாதிரி பசு கிட்ட ஒரு ஒரு கன்று வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்க ஒரு பிக்சர் வந்து எப்பயுமே ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்ற மாதிரி நமக்கு இந்த ட்ரெடிஷன் வந்து நம்பிக்கை இருக்கு. சோ அதே மாதிரி நான் இந்த கோமாதால கண்ணுக்குட்டி பால் குடிக்கணும்னு ஒன்று வாங்கியும் இருக்கேன். அது நான் உங்களுக்கு பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கல, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இருக்கு. சோ அதையே வச்சு இது இருந்தாலே இந்த டிசைன் இருக்கும். அந்த தாமரை டிசைன் தான் நம்ம பிச்சுவாரி டிசைன்ஸ் சொல்லுவோம். சோ அந்த டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அர்த்தம் இருக்காமா. நான் அவங்க மெசேஜ் பண்றேன்க்கா, ஒன்னொன்னும் நான் பார்த்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் வாழை, நம்ம வாசல்ல எப்பயுமே ஒரு வீடுதான் வாழை வைப்போம். வாழையில கொலத்தன மாதிரி அந்த வாழைப்பூ இருக்க மாதிரி அழகா டிசைன் பண்ணி எனக்கு வந்து 1 டேல, நீங்க நம்புறீங்கன்னு தெரியல, நான் நேத்து தான் சொன்னேன், இன்னைக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இத்தனைக்கும் இன்னைக்கு சண்டே இருந்தாலும் அந்த கடையில போய் அவங்க உலுக்கி எடுத்து எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி அவங்க செல்ஃப் டிசைன் பண்ணி இம்மிடியட்டா கொடுத்துட்டாங்க. சோ இங்க பிக்சர்ஸ் எடுக்கும் போது பிளைன் வால் எடுக்கிறத விட இது நமக்கு நல்லா இருக்கும். சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்லயே ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, கிரகப்பிரவேசம் ஆகட்டும் இல்ல சீமந்தம் ஆகட்டும், எதுவுமே நீங்க வீட்டுல வைக்கிறீங்கன்னா அவங்க டெஃபினட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நம்ம வீட்டு டெக்கரேஷன். அண்ட் இது வந்து தனித்தனியா கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணி இந்த தாமரை மேட்ச் பண்ணி இதை கொண்டு வந்தாங்க. இந்த கிளாத்தும் கிரீம் கலர்ல கொண்டு வந்தாங்க. எல்லாமே உட்காந்து தனித்தனியா பின் பண்ணாங்க. நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல, தனியா எல்லாமே ஒர்க் பண்ணால எதுவுமே ஹெல்ப் பண்ணல. பட் அவங்களே பண்ணாங்க. அண்ட் இதுதான் நம்மளோட நாளைக்கு போடுற மாலை. நான் இந்த மாலை எல்லாம் வந்து சும்மா யூடியூப்ல என்ன மாதிரி மாலை பார்க்கலாம்னு பார்க்கும்போது தாமரை வித் நம்பியாவட்டம் இருந்துச்சு. எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொல்லி நான் சொன்ன கடையில இந்த டிசைன் இல்ல, பட் எனக்கு இது வேணும்னு சொல்லி ஒரு போட்டோ கொடுத்து அதே மாதிரி நடுவில் மட்டும் 5 தாமரை மேல கீழே நம்பியாவட்டம் இருக்க மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது கீழே நடுவில் விழுந்துதான் எடுத்து வச்ச மாதிரி ஒரு தாமரை விழுந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பின் பண்ணிக்கலாம். அண்ட் தரையில இது போட்டாங்க. இந்த பேஸ் வந்து எல்லாமே அவங்களே பண்ணாங்க. அண்ட் வாசல்லையும் இந்த மாலை நம்ம கொடுத்துட்டோம். இதோட பிரைஸ் நான் சொல்லிடுறேன். நான் வந்து இது வந்து சாமந்திலே பண்றேன், ஒயிட் சாமந்தில. இந்த டிசைன் சைட்ல இருக்கிற இந்த 2 மாலை, அப்புறம் வந்து நம்ம போட்டுக்கிற இந்த 2 மாலை, ரோஸ் ஒரு 2 கிலோன்னு நினைக்கிறேன். அந்த மேரி கோல்டு வந்து 2.5 கிலோ, 5 கிலோ மொத்தம். எல்லோ 2.5, ஆரஞ்சு 2.5, சாமந்தி ஒரு 3 கிலோ, மல்லி வந்து ஒரு 20 முழம், அப்புறம் கட்டின சாமந்தி வந்து ஒரு
4-5 முழம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து 8000 rupees ஆச்சு. இதுதான் நம்மளோட பில். 8100, அப்புறம் ஒரு 100 குறைஞ்சி 8000 rupees ஆச்சுதான் நம்ம பில்லு. மாலை மட்டும் எவ்வளோ? 3500. இந்த தாமரை வித் மல்லியவட்ட மாலை ரெண்டும் சேர்த்தது. உங்களுக்கு தேவைப்பட்டா நம்பர் போடுறேன், ஓகேவா? நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக் பார்த்தா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கணும், சும்மா கதை கேட்கற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் நான் ஆல்ரெடி தாமரை அந்த டிசைனுக்கு கடைசி ரோஸ் வச்சேன், ரொம்ப பிடிக்கலன்னா இது எடுத்துட்டு போய் நம்ம பக்கத்துல வந்து பண்ண போறோம். அண்ட் டின்னருக்கு வந்து பொங்கல் அப்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். பொங்கல், அம்மாக்கு ஏதோ மில்லட் ரைஸ் ஒண்ணு, மில்லட் பிரிஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அண்ட் நான் வந்து நாளைக்கு கோட்டுக்கு போற ட்ரெஸ்க்கு ஜுவல்லரி வாங்கிட்டேன். அந்த ஜுவல்லரி காட்டுவாங்க. இந்த ஜுவல்லரி வாங்கினேன். இது வந்து ஆர்வின்னு சொல்லிட்டு AARVEE இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட ஸ்டைலிஸ்ட் ஐஸ்வர்யா அழகுல என்னோட ஸ்டைலிஸ்ட், அவங்க கிட்ட சொல்லி நான் வாங்கினேன். எனக்கு இந்த ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு அவங்க இந்த பேசுற இருந்து சொன்னாங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதுல இந்த மாதிரி வாங்கினேன். இப்படி போட்டு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் கோவில்ல எல்லாம் அம்மனுக்கு போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கேன். ஆனா நாளைக்கு ஆகும் ட்ரெஸ் நல்லா பண்ணோட இது செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி இருக்கு பாருங்க, செம்ம கிராண்டா இருக்கு. இதுலயே வந்து இருக்கலே தின் ஒட்டியானம் தெரியாத மாதிரி கொடுங்க. இருக்கலே தின்னா ஒட்டியானம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு சோக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல போட்டுக்கிறது. இதுக்கு மேல இது வரும். இது வந்து கீழே இறங்கி வரும். உள்ள மேல இருக்கிறது இறங்கி வரும். இது வந்து மேல வரும். இந்த மாதிரி அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அப்புறமா இது கம்மல். இதான நாளைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டுட்டு இந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்புறமா ஹாலுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு அப்புறம் இங்க எல்லா விளக்கு வச்சிருக்கேன். ஹாலுக்கு டெக்கரேஷன் கிடையாது, ஹாலுக்கு இங்கதான் நடுவுல தான் வச்சு கோமோட்ல வைப்பாங்க. சும்மா ஜன்னல பூ வைக்கிறது, கார்னர் பூ வைக்கிறது இதெல்லாம் பண்ண போறேன். அப்புறம் இங்க எல்லா பூஜை சாமான் இன்னைக்கு நான் வாங்குறதெல்லாம் இருக்கு உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து திரி போடுறது, மஞ்சள் வைக்கிறது அது பண்ண போறேன். அப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறது அது பண்ண போறேன். அப்புறம் கிச்சன்ல வந்து அன்னபூரணி வச்சு அரிசி மேல வைக்கிறது, அந்த 5 படி வைக்கிறது, அதுல வந்து மஞ்சள் அரிசி, ஏன் சிரிக்கிற, இதெல்லாம் வைக்கிறது பாப்பாங்க. கண்டிப்பா நான் யூஸ்ஃபுல்லா தானே பேசுறேன். இல்ல அதுக்காக இல்ல, இப்ப டைம் ஆகுறது கேட்டேன். ஓகே, இதெல்லாம் நான் வந்து பண்ண போறேன். இது எல்லாமே நான் வந்து 25 minutesல முடிப்பேன். சரி ஓகே, இப்ப டைம் வந்து கரெக்டா வந்து 11:45 ஆகுது. 11:45 சரி 10:45. 10:45 சாப்பிட 15 minutes. 11 o'clock 12 o'clock நான் வைண்ட் அப் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். 20 minutes தான் சொன்னேன். சரி ஒரு 1 hour வச்சுக்கோ. இன்னொன்னு அங்க போய் ஒரு வேலை இருக்குல்ல, அங்க போய் என்ன ஒரு ட்ரெஸ் அயர்ன் பண்ணனும். அவ்வளவு வேற ஒண்ணும் வேலை இல்ல. கடைக்கு போய் அயர்ன் பண்ணி எடுத்துட்டு வந்துறோம் சட்டைய. வேணாம் திடீர்னு தர மாட்டாங்க. இப்ப கடைசில என்ன ஒண்ணா இல்ல இப்ப கடைசில என்ன ஒண்ணா என் சட்டையை நான் கசங்கியே தான் போட்டு வருவேன். உன் ட்ரெஸ் நீ பர்ஃபெக்டா போட்டு உனக்கு அயர்ன் பண்ணி உனக்கு பக்கத்துல பண்ணி கொடுத்துருவேன். ஐயோ அம்மா தாயே, நாளைக்கு உனக்கு பக்காவா 4 மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்ப வராங்கன்னா 6:30க்கு மேலதான் வராங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் போட்டோ ஷூட். இப்பவே கசங்கிதான் இருக்க போகுது ஷர்ட். நான் ஐயருக்கு வந்து அதே தான் போட்டு உட்கார போறேன். அது கசங்கி இன்னும் கசங்கிரும். அதுலயே தான் இருக்க போறேன் பறக்க வெட்டி மாதிரி. மேடம் அவருக்கு தலை சொல்லுங்க அப்படிம்பாங்க. இல்ல வேணாம் பரவாயில்ல, ஏன்னா நானே காப்பாத்திக்கிறேன். என்னடா கோலம் போட்டுட்டு இருக்க? நானு இந்த கோலத்தை ஒரு இதுல பார்த்தேன். அதுல பார்த்தா வீடு மாதிரியே பண்ணிட்டு அது மேல வந்து கோலம் போட்டுருந்தாங்க. ஆனா ஏன் தலையில போட்டிருக்க? நீ தலைக்கீழ நிக்கிறா. இந்த மாதிரி நம்ம குழந்தையில ஒரு வீடு வரையும்ல, வீடுன்னு சொல்லி இப்படி வரையும். அதை வரைஞ்சு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனால என்னோட அந்த 90s கிட்ஸ் மெமரியோட அந்த வீடு வரைஞ்சிட்டு அதனால இவ்வளவுதான். இதுக்கு மேல நான் போடலையா, எல்லாரும் வாக் பண்ணணும் வரணும், ஃபங்க்ஷனுக்கு ஈஸியா இருக்கும். நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஜன்னல் எல்லாம் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் மாலையில இருந்து இதுக்கு விழுந்து விட போடலாம். ஏண்டா மாலையில இருந்து ஏதோ ஜன்னல் கிட்ட பூலாம் கொட்டி இருக்கு. நான் வச்சேன். அப்புறம் உள்ள ஜன்னலே வச்சிருக்கேன். இது உருட்டிலேயே வச்சுட்டேன் எல்லாமே. அப்புறம் அந்த ஹவுஸ் வார்மிங் கீழே கொஞ்சம் வச்சிருக்கேன். அப்புறமா இந்த முடியுது இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வச்சிருக்கேன் 2 பக்கமும். அப்புறம் இந்த கார்னர்ல வச்சிருக்கேன். இனிமே அம்மா வந்து இந்த 2 பக்கம் மஞ்சள் போடுவாங்க. டைம் இப்போ வந்து 11:30 ஆகுது. நான் 1/2 hour முடிச்சு கிளம்புவேன். சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன். சரி கிளம்பலாமா? வேலை முடிஞ்சு. எஸ், என்னோட கோலத்தை தயவு செஞ்சு பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி ஒரு வீடு வரைஞ்சிட்டு அவ எந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கா பார்த்தீங்களா? 7 அடுக்கு அபார்ட்மெண்ட்டிலே ஒரு பொண்ணு இருந்தா எதிர் வீட்டிலே. சரி போலாமா? இங்க பாருங்க நான் பண்ணியிருக்கிறது. நைட்டு 12 மணிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பூக்கோலம் போட்டிருக்கேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு இது நினைக்கும் போது எனக்கு. சரி ஓகே, காலையில வந்து காட்டுவோமா எப்படி இருக்குன்னு?